ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சாக்கோ ஸ்பேஸ். எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிள் டே அவுட் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீக் எங்கள் ஃபேமிலியோட வண்டலூர் ஜூ தான் போனோம். அதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டைம் எங்கள் சித்தப்பா வந்து சென்னையில் தான் இருந்தாங்க. அப்போ அவங்க வந்துட்டு ஒரு வீக்கெண்ட் வந்து எங்களை ஜூ பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்போ தான் நான் காலேஜில் புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ யூனிட் டெஸ்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் வந்து பயமாக தான் இருந்தது. ஃபஸ்ட் டைம் யூனிட் டெஸ்ட்டுக்கு போகும்போது முன்னாடி நாள் சண்டே வந்து வண்டலூர் ஜூக்கு போயிட்டு போனால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஆனால் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சான்ஸ் கூட அப்புறம் காலேஜ் முடிக்கிற வரையும் நான் போகவே இல்ல. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு அந்த ஊரப்பாக்கம் சைட்ல தான் வந்து வீடு எடுத்து தங்கியிருந்தோம். அப்புறம் அடிக்கடி நாங்க வண்டலூர் ஜூக்கு போயிட்டுருப்போம். சொல்லப்போனால் சென்னையில் அதிகமாக போனதே இந்த வண்டலூர் ஜூவாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ பாப்பாவும் பிறந்திருந்தா, ஜெஷ்னா மட்டும்தான் இருந்தா. அப்போ வந்துட்டு மண்டே மார்னிங் ஆனால் கரெக்டாக கிளம்பிடுவோம். ஹஸ்பண்ட்க்குமே வந்து மண்டே டியூஸ்டே வீக் ஆஃப் மாதிரி இருக்கும். அப்போனா காலையிலே கிளம்பிடுவோம். போயிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். பாப்பாவும் தனியாக வந்து போய் எல்லா அனிமல்ஸையும் பக்கத்தில் நின்று பார்க்குறது, அப்புறம் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாள். இப்போ வந்து ஜூ வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த சிங்கம் அந்த மாரி நெறைய அனிமல்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்லயே நல்லா சில மாரிலாம் வச்சிருக்கிறாங்க. மண்டே மார்னிங்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்க மட்டும் தான் இருப்போம் மோஸ்ட்லி. அதனால கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துருவோம். வண்டலூர் ஜூ வந்துட்டு டியூஸ்டே ஹாலிடே. அது தெரியாம நெறைய பேர் வந்து டியூஸ்டே வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு ரிட்டர்ன் போவாங்க. பார்க்குறதுக்கே வருத்தமா இருக்கும். நீங்க வந்து வண்டலூர் ஜூ வந்து பிளான் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா டியூஸ்டேவா பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா அன்னைக்கு ஜூ லீவு. மெயின் கேட்டே க்ளோஸ் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால சுத்தமா எதுவுமே உள்ள கூட லைட்டா கூட பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்க வந்து பேட்டரி கார் தான் வந்து புக் பண்ணிட்டு போனோம். கரெக்ட்டா ஒரு 45 மினிட்ஸ்ல வந்துட்டு ஃபுல் ஜூவையுமே அவங்க சுத்தி காமிச்சுருவாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே கவர் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து மெயினான அனிமல்ஸ் எல்லாம் வந்து பக்கத்துல போயிட்டு நிப்பாட்டிருவாங்க. நம்பளுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல பார்த்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜஸ்ட் அப்படியே இறங்கி போய் பார்த்துட்டு வந்து திரும்பி அந்த பேட்டரி கார்ல ஏறி அப்படியே போயிட்டுருக்க மாரி இருக்கும். இந்த வாட்டி நாங்க சைக்கிள்ல போலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அங்க வந்துட்டு நார்மல் சைக்கிளும் இருக்கும். அப்புறம் பேட்டரி சைக்கிளும் இருக்கும். நாங்க வந்துட்டு இந்த வாட்டி ஒரு 2 பேட்டரி சைக்கிள், அதுக்கப்புறம் மத்த எல்லாமே வந்து நார்மல் சைக்கிள் மாரி பிளான் பண்ணியிருந்தோம். சைக்கிள் எடுக்கணும்னா நம்மளுக்கு வந்துட்டு அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கட்ட சொல்லுவாங்க. அது வந்துட்டு சைக்கிள் நம்ம திரும்பி ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த அமௌண்ட்ட வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. 1 ஹார்க்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்ற மாரி சார்ஜ் பண்ணுவாங்க. கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு 3 ஹார்ஸாவது ஆயிடும் நம்ம ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வரதுக்கு. லாஸ்ட் டைம் வரப்ப நான் வந்து பேட்டரி சைக்கிள் எடுத்திருந்தேன். எடுத்துட்டு என்ன பண்ணேன்னா, அந்த சிங்கம் அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது, ஒரு ஸ்லோப் மாரி இருக்கும். அங்க போயிட்டு அந்த பள்ளத்தில விட்டுட்டேன். காலே அப்படியே வந்து எனக்கு அப்படியே மக்களிச்சுக்கிச்சு. அதனாலயே கொஞ்சம் பயந்துகிட்டு இந்த வாட்டி நான் நார்மல் சைக்கிளே ஓட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். பட் என்ன ஆச்சுன்னா, என்னால நார்மல் சைக்கிள வந்து மிதிக்கவே முடியல. ஸ்டார்ட்டிங்லயே வந்து பாப்பாவ வச்சுட்டு ஓட்டலான்னு சொல்லிட்டு உட்கார வச்சு மிதிச்சு பார்த்து, என்னால சுத்தமா வந்து மிதிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அத ஹஸ்பண்ட்ட குடுத்துட்டு, ஹஸ்பண்ட்க்கு இருந்த பேட்டரி சைக்கிள நான் வாங்கி ஓட்டிட்டுருந்தேன். எப்பயுமே மயில்லாம் வந்து கூண்டுக்குள்ள தான் இருக்கும். ஆனா, இந்த வாட்டி என்னன்னா, நெறைய மயில் வந்து வெளியிலே சுத்திக்கிட்டு இருந்தது. அதே மாரியே மானும் வந்து அதிகமா வெளியிலே இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. பேட்டரி சைக்கிள் என்னன்னா வந்து, ஜஸ்ட்டு ஆக்ஸலரேட்டர் குடுக்குற மாரி இருக்கும் ரைட் சைடு ஹேண்டில்ல. அதுக்கப்புறம் பேட்டரி சைக்கிள் கெடைக்கணும்னா வந்து எப்பயுமே வந்து ரொம்ப சீக்கிரமா போணும். நாங்க ஒரு வீக் டேல வந்து பிளான் பண்ணி போனோம். அதனால கூட்டமே இல்ல. அதனால எங்களுக்கு கெடைச்சிருச்சு. பட் நீங்க வந்து வீக் எண்டு டைம்ல வந்து வரீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க சீக்கிரமா வர பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு பேட்டரி சைக்கிள்லாம் கெடைக்கும். ஜெஷ்னா சின்னதா இருக்கும்போது, நாங்க இங்க வண்டலூர் ஜூவுக்கு வரம்போது என்ன பண்ணுவோம்னா, 2 பேட்டரி சைக்கிள் எடுப்போம். அதுல ஒரு சைக்கிள்ல வந்து பாப்பாவ உட்கார வச்சுக்கிட்டு, நாங்க ஃபுல்லா வந்து பார்த்துருவோம். பட் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா, பேட்டரி சைக்கிள்ல இருந்த பின்னாடி இருக்கிற அந்த கேரியர ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா,
நம்ம வந்து ஒரு நார்மல் சைக்கிள் எடுத்துக்கலாம். ஹஸ்பண்ட் வந்து பேட்டரி சைக்கிள் எடுத்துக்கிட்டும், பாப்பாவ பின்னாடி வச்சு ஓட்டிருவாங்க. அப்புறம் ஜெஷ்னாக்கு தனி சைக்கிள், அவளும் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டதுனால, அவளுக்கு தனி சைக்கிள் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் அங்க போய் பார்த்தா தான் ஷாக்கா இருந்தது. பேட்டரி சைக்கிள்ல கேரியரே இல்ல. என்னாலயும் சுத்தமா பாப்பாவ வச்சு ஓட்ட முடியலன்ட்டு ஹஸ்பண்ட்ட பாப்பாவ குடுத்துட்டு, நான் வந்து தனியா சைக்கிள் ஓட்டிக்கிட்டேன். அன்னைக்கு வந்துட்டு நாங்க எங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஃபேமிலியோட தான் வந்து போனோம். செம்ம ஜாலியா இருந்துச்சு. அதேமாரி எந்த சைக்கிள்லயுமே பெல்லே இருக்காது. நம்ப தான் வந்து பார்த்து ஓட்டணும். மேபி அனிமல்ஸ்க்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதிகமா பெல் அடிச்சுக்கிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்ப தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓட்டணும். நெறைய பேர் நடந்து போவாங்க. அவங்களெல்லாம் வந்து இடிக்காம நம்ப கொஞ்சம் சேஃபா தான் ஓட்டிட்டு போணும். அதேமாரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்லாம் கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் கவர்ஸு எதுவுமே வந்து உள்ள வந்து அலவுட் இல்ல. அதெல்லாம் நல்லதுதான்னு எனக்கு தோணுது. ஏன்னா, உள்ள போயிட்டு நம்ப சாப்பிட்டுட்டு போட்டுட்டு வந்துட்டா, அது வந்து ஃபுல்லா கிளீன் பண்றது தனி ஒர்க்கு. அதேமாரி அனிமல்ஸ்க்குமே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். அது வந்து ஒரு நல்ல அப்ரோச்சா தான் எனக்கும் தோணுது. நாங்க கரெக்ட்டா ஒரு 10:30க்கா அங்க ரீச் ஆகுற மாரி போயிட்டோம். பட் என்னன்னா, எல்லா அனிமல்ஸுமே வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கு. எல்லாமே அது உள்ள போய் உட்கார்ந்திருந்தது. சிங்கமும் படுத்து தூங்கிட்டு தான் இருந்தது. அதேமாரி புலியும் படுத்து தூங்கிட்டு தான் இருந்தது. எப்பயுமே கொரில்லா வந்து ஃப்ரண்ட்ல வந்து உட்காந்துட்டு ஜாலியா சிரிச்சுட்டு இருக்கும். இந்த வாட்டி அதுவுமே வெயிலுக்கு தாங்காம உள்ள போய் தான் உட்காந்துட்டு இருந்தது. லைட்டா தான் எங்களால பார்க்க முடிஞ்சுது. சைக்கிள்ல போறதுக்கும், பேட்டரி வேன்ல போறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து பேட்டரி வேன்ல வந்துட்டு லிமிட்டடா காமிப்பாங்க. பட் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிருவாங்க. பட் நம்ப வந்து கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடியும். கொஞ்சம் நெறைய நேரம் நின்னெல்லாம் பார்க்க முடியாது. ஆ ஆனா வந்து எல்டர் பீப்பிள் அப்புறம் குழந்தைங்கலாம் வச்சிருக்கிறவங்கலாம் கண்டிப்பா பேட்டரி வேன்லயே போலாம். கொஞ்சம் பசங்க பெருசாயிட்டு கொஞ்சம் சைக்கிள் ஓட்டுற ஸ்டேஜ் ஆயிருந்துன்னா, கண்டிப்பா வந்து சைக்கிள்ல போனா நல்லா ஜாலியா இருக்கும். பட் என்னதான் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஜாலியா ஸ்டார்ட்டிங்ல இருந்தாலும், ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மளுக்கு மூச்சு திணறிரும். சைக்கிள ஓட்டிட்டு எப்படாப்பா வெளில வருவோன்ற மாரி ஆயிடும். நாங்க அங்கங்க இறங்கி, இறங்கி அங்க கடைலாம் இருக்கும் கொஞ்சம். அங்கலாம் அப்படியே இறங்கி கொஞ்சம் ஜூஸ் குடிக்கிறது, அப்படியே ஸ்ட்ரென்த்த ஏத்திக்கிட்டு அப்படியே சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டுருந்தோம். எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா நான் பேட்டரி சைக்கிள்ல தான் ஓட்டிட்டுருந்தேன். ஹஸ்பண்ட் தான் பாப்பாவ வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஜெஷ்னா வந்து தனி சைக்கிள்ல ஓட்டிட்டா. அதனால அவ வந்து நல்லா தனியா என்ஜாய் பண்ணிட்டா. எனக்கு பேட்டரி சைக்கிளாவே இருந்தாலுமே கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்குலாம் ஸ்டார்ட்டிங்ல வரல. ஏன்னா, நம்ம சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் ஆகுது. வண்டி ஓட்டுவேன். பட் இப்பயுமே வண்டி ஓட்டியுமே கொஞ்சம் ஒரு 1 மந்த்துக்கு மேல டச் விட்டு போச்சு. ஆனா ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணி ஓட்டிட்டேன். கரெக்ட்டா இந்த மானுக்குலாம் வந்து சாப்பாடு போடுறத பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சது அன்னைக்கு. அ எல்லா மானுக்குமே வந்துட்டு உள்ள போயிட்டு அந்த அங்க ஒர்க் பண்றவங்க வந்து சாப்பாடு போட்டுட்ருந்தாங்க. என்னதான் போடுறாங்க நாங்களும் நின்னு பார்த்துட்ருந்தோம். கரெக்ட்டா எல்லாம் ஓடிருது. அவங்க கரெக்ட்டா சாப்பாடு வைக்கும்போது ஓடிருது. அதுக்கப்புறம் எல்லாமே கேரட்டு, முட்டைக்கோசு, அப்புறம் கீரை வகைகள்லாம் சிலதெல்லாம் போட்டாங்க. போட்டதுட்டு அந்த லேபர்ஸ்லாம் வெளில வந்ததுக்கப்புறம் எல்லா மானும் சேர்ந்து வந்து சாப்பிட்டதே செம்ம சூப்பரா இருந்தது. நேர்ல பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. ஆனா இது என்ன டைப்பு மானுன்னே தெரியல. கொஞ்சம் கன்னுக்குட்டி மாரி தான் இருந்தது. அந்த கேரட்லாம் அவங்க மூட்டையோட அப்படியே போடுறதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும் வந்து அது எல்லாமே சேர்ந்து வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. அது பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. இதுவரைக்கும் நாங்க வந்தப்பலாம் இது மாரி சாப்பாடு போடுற டைமெல்லாம் வந்து நாங்க பார்த்தது கிடையாது. ஜஸ்ட்டு வருவோம், எல்லா அனிமல்ஸும் இருக்கும். அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம். இந்த வாட்டி எனக்கு அந்த டைமிங் ஏதோ எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இது மாரி சாப்பாடு போடுற டைமா பார்த்து. அதே மாரி ஸ்டார்ட்டிங்கில பைசன் வந்து இருந்ததுல, அதுக்குமே வந்து சாப்பாடு போட்டுருந்தாங்க. பட் அதெல்லாம் ரொம்ப லாங்கா இருந்ததுனால என்ன சாப்பிட்டுச்சுன்னுலாம் எங்களுக்கு தெரியல. பட் இந்த மான் வந்து வெஜிடேரியன் தான் போல. நெறைய எல்லாம் வெஜிடபிள்ஸா போட்டு வச்சிருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. எல்லாம் வந்து சேர்ந்து சாப்பிட்டது வந்து செம்ம சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. எங்களோட வந்துட்டு எங்க ஹஸ்பண்டோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப நாளா நாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தோம். எங்கேயாவது சேர்ந்து போணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சினிமா, பீச்சுக்குலாம் போனா கூட அந்த அளவுக்கு நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது பேசின்னு சொல்லிட்டு தான் வண்டலூர் ஜூ மாரி பிளான் பண்ணோம். நெறைய பேசுறதுக்கும் சான்ஸ் கிடைச்சது. அதேமாரி நல்லாவும் சுத்தி பார்த்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம்.
வந்ததுக்கு இந்த கரடி ஒண்ணு தான் கொஞ்சம் ஆக்டிவா சுத்திட்டு இருந்தது. கரெக்ட்டா அப்படியே நடக்குது. ஒரு ஸ்டேஜ் போனோனே அப்படியே திரும்பி வந்துருது. அப்படியே குட்டி போட்ட பூனைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி போயிட்டு, போயிட்டு வந்திருந்தது. எங்களுக்கெல்லாம் செம்ம ஜாலியா இருந்துச்சு அத பார்க்கறதுக்கு. அதுவும் அப்படியே ஃபாஸ்ட்டா போது, அப்படியே ரிட்டர்ன் வந்துருது. ஃபாஸ்ட்டா போது, அப்படியே ரிட்டர்ன் வந்துருது. அது வந்து பசங்க பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பயும் கொரில்லா தான் ஆக்டிவா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் உள்ள தான் உட்காந்துருக்கும். இந்த வாட்டி என்னமோ இது ஆக்டிவா இருக்கு. அது உள்ள போய் உட்காந்துருந்தது. அதையும் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமா தான் இருந்தது. நாங்க போன அன்னைக்கே வந்து செம்ம வெயில் தான். ஆனா கொஞ்சம் வண்டலூர் ஜூக்குள்ள வந்து கொஞ்சம் மரம்லாம் அதிகமா இருந்ததுனால, அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப வெயில் தெரியல. அப்பயுமே ஒரு சில இடத்துல வந்துட்டு பெரிய ஆர்ச் மாரி வச்சு, அதுல வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டுருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் அப்படியே மழை பெய்யறதுல நிக்கிற மாரி இருந்துச்சு எங்களுக்கு. அந்த மாரி இடத்துலயும் கொஞ்ச நேரம் நாங்க நின்னு ரெஸ்ட் எடுத்துட்டு என்ஜாய் பண்ணோம். என்ன கொஞ்சம் கிளைமேட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா, சைக்கிள் ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு ஃப்ரீயா இருந்திருக்கும். வெயில் அதிகமா இருந்ததுனா ரொம்ப ஸ்வெட் ஆயிடுச்சு. பசங்களுக்கு ஆனா எதுவும் தெரிஞ்சுக்கல. அவங்கலாம் ரெகுலர் டச்ல தான் ஓட்டிட்டு இருக்காங்க. பட் பெரியவங்களுக்கு தான் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. பட் பரவால்ல. என்னைக்காவது ஒரு நாள் வந்து இதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது. பசங்களோட சந்தோஷத்துக்காக வந்து கொஞ்சம் நம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்றதுலயும் தப்பு கிடையாது. சில பேர்லாம் என்னன்னா, சைக்கிள் எடுக்கிறேன்னு எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அவங்க அதுக்கு மேல வந்து ஓட்ட முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு, அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நடந்து போய் பார்க்குற இடத்துல மட்டும் பார்த்துட்டு வந்துடுறாங்க. இதுவும் ஒரு டைப் ஆஃப் கரடி தான். அது ஆனா கொஞ்சம் உக்கிரமாவே இருந்தது. ரொம்ப சேட்ட பண்ணிட்டே தான் இருந்தது. ஒரு மர கிளைய அப்படியே உடைச்சிருச்சு எங்க கண்ணு முன்னாடியே. ஃபர்ஸ்ட்டு நாங்க பார்க்க போம்போது, இன்னொரு கரடியோட ஃபைட் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நெனச்சதுன்னு தெரியல. அப்படியே ஒரு மரக்கிளைய உடைச்சு அப்படியே பண்ணிட்டு இருந்தது. இந்த வாட்டி கரடியெல்லாம் தான் கொஞ்சம் ஆக்டிவா இருந்ததே தவிர, இந்த சிங்கம், புலி எல்லாமே தூங்கிட்டு தான் இருந்தது. கரெக்ட்டா வந்து அது தூங்குற டைமா பார்த்து போயிட்டோமா என்னான்னு தெரியல. இது வந்து ஹைனா. இத வந்து பசங்கலாம் வந்து சுப்ரமணி, சுப்ரமணின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் அது எவ்வளோ வைல்டா இருக்கும்னு அது எந்திரிச்சு வந்தா தான் தெரியும். சீட்டாக்கு மட்டும் ரொம்ப சேஃப்டி பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா, அது ரொம்ப உக்கிரமா இருக்கும் போல. எப்படினாலும் தப்பிச்சு வந்துரும்னு சொல்லிட்டு ஃபுல்லா வலை பின்னி 2, 3 வலை கூட பின்னி வச்சிருந்தாங்க. அப்பயும் அது வந்து ஆக்டிவா தான் உட்கார்ந்திருந்தது. சைக்கிள் ஓட்டிட்டே இருந்தா டயர்ட் ஆயிடுவோம்னு அங்கங்க வந்து நிப்பாட்டி கொஞ்சம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். பசங்களும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் அது இதெல்லாம் சாப்பிட்டு எனர்ஜி ஏத்திக்கிட்டாங்க. பரவால்ல. அங்கங்க வந்து ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டி மாரிலாம் டேப்லாம் வச்சிருக்காங்க. தண்ணியும் குடிக்கிறதுக்கும் நல்லா தான் இருந்துச்சு. நாங்க ஸ்டீல் பாட்டில் மாரி எடுத்துட்டு போயிட்டோம். தண்ணி குடிச்சிட்டு மீதி இருக்கிற பாட்டில்லலாம் வந்து அங்கங்க டயர்டா இருந்துச்சுன்னா, தண்ணி புடிச்சு அப்புறம் அப்படியே குடிச்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லன்னா, உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டம் தான். இந்த மாரி ஓட்டிட்டு போறதுக்கு. அதுவும் இந்த வெயில் டைம்ல. ஜெஷ்னா வந்து எப்ப இந்த வண்டலூர் ஜூ சைட் போனாலுமே வந்து கேட்பா, "எப்ப நம்ம வண்டலூர் ஜூ போலாம்?" அந்த மாரி கேட்டுட்டே இருந்தா. பட் அவளுக்கே ஞாபகம் இல்ல போல. நாங்க சின்ன வயசுல அவள அதிகமா அங்க தான் கூட்டு போயிருந்தோம். இப்ப வளர்ந்ததுனால பழசெல்லாம் மறந்துட்டா. இது வந்து பாம்பு இருக்கிற இடம் தான். பட் இந்த வாட்டி என்னன்னா, ரொம்ப லிமிட்டடா தான் இருந்துச்சு. எப்பயுமே கிங் கோப்ராலாம் வச்சிருப்பாங்க. இந்த வாட்டி அதெல்லாம் காணோம். அதெல்லாம் மூடிட்டாங்க. லாஸ்ட் டைம் வந்ததுக்கும், இந்த வாட்டி வரதுக்கும் நெறைய டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணேன். நெறைய மங்கீஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு. அதுமாரி சிங்கவால், குரங்கு அந்த மாரிலாம் நெறைய வெரைட்டீஸ்ல இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப இல்ல. அதேமாரி பாம்புல நெறைய மிஸ் ஆயிருக்கு. அதேமாரி இந்த ஒயிட் டைகர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பெங்கால் டைகர்ல ஒண்ணே ஒண்ணு தான் இருந்தது. லாஸ்ட் டைம் வரப்ப நெறைய டைகர்ஸ் நான் பார்த்துருக்கேன். இது வந்து ஒரு ஓனால ஒரு டிஃபரண்டான டைப்பு கிரீன் கலர்ல. ஆனா இது வந்து ஒரு பச்சோந்தின்னு நான் ஃபர்ஸ்ட்டு நெனச்சேன். அதுக்கப்புறம் இது கிடையாது. இது ஒரு ஓனா டைப்புன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இது நடந்து வரத பார்க்கும்போதே எனக்கு அப்படியே அந்த டைனோசர் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதில எப்படி வந்து ஒரு டைப் ஆஃப் டைனோசர் நடந்து வருமோ, அதே மாரியே இது நடந்துட்டு இருந்தது. நிகாஷாவே கொஞ்சம் பயந்துட்டா இத பார்த்துட்டு. ஏன்னா இது பார்க்கறதுக்குமே கொஞ்சம் அப்படியே முள்ளு முள்ளா வச்சு டிஃபரெண்ட்டா தான் இருந்துச்சு. இந்த இது பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிங் கோப்ரா, அதுக்கப்புறம் அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற அ பாம்பு அது மாரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு இந்த வாட்டி இல்ல. அதுக்கப்புறம் டைரக்ட்டா நாங்க கொர்க்கோடைலுக்கே போயிட்டோம். அது அப்படியே பொம்மை மாரியே இருந்தது. அது உயிரோட இருக்கா இல்லையான்னு ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது. அது மூச்சு விடுறது தெரியும். வாய தொறந்து மூடுறது தெரியும். பட் ரொம்ப நேரமும் அத உத்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு புடிக்கல.
கொர்க்கடைல் மட்டும் பார்க்கணுன்னா கூட நம்ம கொர்க்கடைல் பார்க் இருக்கு இங்க மகாபலிபுரத்துல. அது கூட நம்ம போய் பார்க்கலாம். பட் என்னன்னா, போயிட்டு வந்த உடனே ரொம்ப ஒரு மாரி அருகருப்பா இருக்க மாரி இருக்கும். ஏன்னா ஃபுல்லா கொர்க்கடைலா பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பிடிக்கவே பிடிக்காது. ஆமையிலே நெறைய டைப்லாம் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இப்ப ஆனா அது மாரிலாம் நெறையாலாம் இல்ல. மேபி அதோட லைஃப் ஸ்பான்லாம் முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. இந்த நீர் யானை வந்து கொஞ்சம் ஆக்டிவா தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் நெறையாவே பார்த்த மாரி இருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் லிமிட்டடா தனித்தனியா தான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருந்த மாரி இருந்தது. அது வந்து தண்ணீல தான் அதிகமா இருக்கும். நம்பளுக்கு தெரியாது. தண்ணிக்குள்ள கூட ஒரு 4, 5 உட்காந்துருக்கலாம். இது ஒண்ணு தான் கொஞ்சம் வெளியில சுத்திட்டு இருந்தது. இதுவும் அப்படியே தண்ணிக்குள்ள இறங்கிருச்சு கொஞ்ச நேரத்துல. நம்பளுக்கே வெயில் தாங்கல. அது என்ன பண்ணும் பாவம். அது எப்பயுமே தண்ணிக்குள்ள இருக்கிறது தான். அதுவும் வந்து உள்ள இறங்கிருச்சு. இந்த வாட்டியும் நான் கேமரால வந்து எல்லா அனிமல்ஸுமே க்ளோஸ் அப்ல எடுத்திருக்கேன். எப்பயுமே கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரியாது. பட் இப்போ அது ரொம்ப டீட்டெயிலா பார்க்குற மாரி இருக்கு. இந்த நீர்யானைக்கு வந்து தனியா ஒரு பார்ட்டிஷனும் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள வந்து மேல ஏறி நம்ம தண்ணிக்குள்ள டீட்டெயிலா பார்த்தா தான் தெரியுது. அதுக்குள்ள 2 உட்காந்துருக்கிறது. இது ஒண்ணு தான் கொஞ்சம் வெளியில சுத்திட்டு இருந்தது. எப்பயுமே யானை கண்ல மாட்டாது. இந்த வாட்டி 2 யானை மாட்டுச்சு. இதுதான் கொஞ்சம் எந்த தடுப்புமே இல்லாம இருக்கிற மாரி இருக்கும். அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கும். பட் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல தான் கொஞ்சம் இருந்ததுனால நம்மளுக்கு வந்து சேஃப் தான். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாரி நெறைய அனிமல்ஸ பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னன்னா, நம்ப வந்து அனிமல்ஸ் வந்து எப்பயுமே வந்து இன்னொரு அனிமல வந்து டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது. ஒரு போட்டி போட்டது கிடையாது. ஒரு பொறாமப்பட்டது கிடையாது. பட் நம்ப ஹியூமன்ஸ் வந்து அப்படியா இருக்கோம். என்னென்ன பண்ண முடியுமோ பண்றோம். இதெல்லாம் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் ஜூல இருக்குங்க போலன்ற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாரி இன்னொரு விஷயம் மைண்ட்ல வந்துச்சு. நம்ப எப்பயுமே வந்து நம்பளுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறவங்களோட பழகுனோம்னா, நம்பளுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் ஆகும். அத விட்டுட்டு நம்ப வந்துட்டு நம்மள அவாய்ட் பண்றவங்கள, நம்மள புடிக்காதவங்க கூட போய் போய் நம்ம தொங்கிட்டு இருந்தோம்னா, நம்பளுக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருக்காது. அதே மாரி நம்பளுக்கு ஒரு ஹாப்பினஸுமே இருக்காது. வேணும்னே நம்மள கூட அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால நம்பளுக்கு வந்து ஃபீல் பண்ணுவோம். அதேமாரிலாம் ஃபீல் பண்ணாம நம்மள யாரெல்லாம் அவாய்ட் பண்றாங்களோ, அவங்கள நம்ப அவாய்ட் பண்ணிட்டு, நம்ப வந்து நம்பளுக்கு புடிச்ச மனுஷங்களோட பழகுனோம்னா, நம்பளுக்கு மைண்டு ஃப்ரீயா இருக்கும். நம்மளும் நெறைய மெமரீஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். எப்பயுமே ராங் பீப்பிள் வந்து டிசர்வ் டிஸ்டன்ஸ். அதனால எப்பயுமே இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு புடிச்சவங்கள பக்கத்துல வைங்க. உங்கள பிடிக்காதவங்கள தள்ளி வைங்க. லைஃப் ஹேப்பியா போகும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நானும் நெறையா வந்து அனுபவிச்சுட்டேன். அதனால தான் வந்து இந்த வார்த்தைலாம் என் வாயிலேருந்து வருது. உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா இக்னோர் பண்ணிருங்க. சைக்கிளே ஓட்டிட்டு போயிட்டு பார்த்துட்டு இருந்தா கூட நல்லாருக்கும் போல. அங்கங்க இறங்கி இறங்கி நடந்து நடந்து போனது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அங்க வந்துட்டு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. இருட்டில் வாழும் மிருகங்கள்னு சொல்லிட்டு. அந்த பிளேஸ்க்கு நிகாஷா சின்ன பாப்பாவ கூட்டு போனா, அந்த இருட்டா இருக்கிறத பார்த்துட்டு உள்ளேயே வரமாட்டேன்னு அடம் புடிச்சு அவங்க அப்பா கிட்ட ஓடி வந்துட்டா. வெளியில ஃபுல்லா வெயிலா இருந்துச்சா, அந்த இருட்டில் வாழும் மிருகங்களுக்கு அந்த குகைக்குள்ள போனதுக்கப்புறம் எனக்கு கண்ணே தெரியல. ஒரே இருட்டா இருந்துச்சு. அங்கங்க வந்து கோழி குஞ்சு வந்து போட்டு வச்சிருந்தாங்க அதுக்கு சாப்பிடுறதுக்கு. அது மட்டும் தான் எனக்கு கண்ல தெரிஞ்சதே தவிர, ஒரு அனிமலுமே உள்ள இருந்த மாரி எனக்கு கண்ல படவே இல்ல. இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்க வந்து ஃபைனலா வந்து அக்வாரியம் பார்த்தோம். அக்வாரியத்தில இந்த வாட்டி அந்த அளவுக்குலாம் ஃபிஷ் இல்ல. லாஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது ஆரஞ்ச் கலர் ஃபிஷ்ன்னு, ஒயிட் கலர் ஃபிஷ்ன்னு கலர் கலரா சுத்திட்டு இருந்தது. இந்த வாட்டி வந்து வெளியில இருந்த பாண்ட்ல கூட அந்த அளவுக்கு வெரைட்டீஸ் இல்ல. எல்லாமே ஒரே கலரா இருந்தது. உள்ள வந்து கொஞ்சம் வெரைட்டீஸ் இருந்துச்சு. பட் லாஸ்ட் டைம் வந்து பார்த்த அளவுக்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா டைகர் ஃபிஷ் அதெல்லாம் மிஸ்ஸிங்கா. இது வந்து ஷார்க் போல. அதுவும் ஓகே தான். ஒரு அளவுக்கு தான் பார்க்குற மாரி இருந்துச்சு அக்வாரியம். மத்தபடி வெளியில அந்த கேங்க்ரூன்னு சொல்லிட்டு ஒரு அனிமல் இருக்கும். அதெல்லாம் இல்ல. தெரியல. மேபி மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புதுசா ஃபிஷஸ்லாம் விடுவாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் வெரைட்டீஸ்லாம் கம்மியா தான் இருந்துச்சு. கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் தான். ஏன்னா, எனக்கு கோல்டு ஃபிஷ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில வந்து கோல்டு ஃபிஷ்லாம் மிஸ்ஸிங்க. அதே மாரி ஒரே ஒரு மனச தேத்திக்கிற மாரி ஒரு விஷயம் என்னன்னா, அந்த எல்லோ ஃபிஷ் தான். அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் புடிச்சிருந்தது. நல்லா ஆக்டிவா சுத்திட்டு இருந்தது. ஆனா, அதுவுமே ஒண்ணே ஒண்ணு தான் இருந்தது. எனக்கு என்னமோ மெயின்டெனன்ஸ்ல வந்து கொஞ்சம் வந்து கம்மியா இருக்க மாரி தான் ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டெயின் பண்ணி நெறைய வெரைட்டீஸ்லாம் வச்சாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும் வரவங்களுக்கு.
நாங்க வந்து பாப்பாலாம் சின்ன வயசா வரம்போது எப்படி இருக்கும்னா, இந்த ஃபிஷ்ஷு வெளியில இருக்கிற அந்த அக்வாரியம் ஸ்ட்ரக்சரே ஃபிஷ் மாரி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப பிரைட்டா பெயிண்ட் பண்ணி சூப்பரா இருக்கும். இப்போ வந்து எல்லாமே பழசாயிடுச்சு. கிட்டத்தட்ட அவளுக்குமே ஒரு 10 வயசுக்கு மேல ஆகுது. அதனால மேபி 10 இயர்ஸா அது அப்படியே இருக்கா என்னன்னு தெரியல. அதனால இந்த மாரி இருக்கோ என்னமோ! அவ்வளோதான். மோஸ்ட்லி எல்லாமே நாங்க கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணிட்டு ஃபைனலா வந்து சைக்கிள விட்டுட்டோம். சைக்கிள ரிட்டர்ன் பண்ணிட்டு, அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு, சைக்கிள்க்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆச்சோ அதெல்லாம் பே பண்ணிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 3 ஹார்ஸ்க்கு மேல நாங்க அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதனால அதுக்கேத்த மாரி தான் நாங்க அமௌண்ட்லாம் கட்டிட்டு, வெளியிலயே ஒரு பார்க் இருக்கு. அங்க வந்து பசங்க விளையாடணும்னு சொன்னாங்க. அங்க கொஞ்ச நேரம் விளையாட வச்சோம். பட் ரொம்ப வெயிலா இருந்துச்சு. பசங்க கொஞ்ச நேரம் விளையாண்ட உடனே டயர்ட் ஆயிட்டாங்க. ஏற்கனவே சைக்கிள் ஓட்டி ரொம்ப டயர்டா இருந்தாங்க. நாங்களும் வேணாம் சொல்லல. ஏன்னா, எங்களுக்கே தெரியும். அவங்க ரொம்ப டயர்டா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நம்ம எதுக்கு வேணாம் சொல்லணும். அவங்களே போய் விளையாடிட்டு பார்த்துட்டு, அவங்களே வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நெனச்சு அனுப்பிவிட்டோம். அதே மாரியே போயிட்டு ஆசைக்கு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டாங்க. பரவால்ல. ரொம்ப நாள் கழிச்சு இது மாரி வந்ததுக்கு எங்களுக்குமே ஒரு மைண்டே ரிலாக்ஸா தான் இருந்தது. இந்த அருவி மாரி இருக்கிற செட்டப் வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டு என்டர் ஆகும்போது தண்ணியே வரல. நான் வந்து என்ன நெனச்சேன்னா, "அச்சச்சோ! இப்படி இருக்கே வீடியோல கவர் பண்ண முடியலையேன்னு" நெனச்சேன். கடைசில நாங்க ரிட்டர்ன் வரும்போது தான் அதில தண்ணி வந்துட்டு இருந்தது. அத அப்படியே கவர் பண்ணிட்டேன். அந்த தண்ணி விழுற ஃபோர்ஸ்ல வந்து அது அப்படியே சோப் வாட்டர் மாரியே நொர மாரி இருந்தத வச்சுக்கிட்டு, பசங்க வந்து பக்கத்துல போய் நின்னு பார்த்துக்கிட்டு, இது வந்து சோப்பு தண்ணீன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் அது ஃபோர்ஸ்ல தான் அந்த மாரி தெரியுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணி கூட்டு வந்திருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் விளாக்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. பாய்.